நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. அம்மா வீட்டுக்கு போன மனைவி, பஞ்சாயத்து செய்த மாமனார் மாமியார், இரும்பு ராடு, காரில் இருந்த கத்தி, இத்தோட உங்க தொல்லை ஒழிஞ்சது. காட்டில் வீசி சென்ற கர்நாடகா கணவன். கர்நாடகா மாநிலம் யாதகிரி மாவட்டத்தில் உள்ளது சைதாப்பூர். இந்த பகுதிக்கு உட்பட்ட கிராமம் ஜோலட்டா. இங்குள்ள காட்டு பகுதியில் இளம் பெண்ணின் உடல் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சைதாப்பூர் போலீசார் அன்னபூரணியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் யாதகிரி மாவட்டம் முனகல் பகுதியைச் சேர்ந்தவர் 28 வயதானவர் நவீன், தாவணக்கெரே பகுதியைச் சேர்ந்த 25 வயது பெண்ணான அன்னபூரணியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு பெண் குழந்தை ஒன்று உள்ளது. இந்த நிலையில் நவீன் அன்னபூரணியை அடிக்கடி அடித்து உதைத்து துன்புறுத்தி வந்துள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அன்னபூரணி தனது குழந்தையுடன் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு தனது பெற்றோர் வீட்டுக்கு சென்றுள்ளார். இதனிடையே நவீன் தனது மனைவியை சமாதானப்படுத்த அடிக்கடி அவர் வீட்டுக்கு சென்று அழைத்து வர முயற்சித்துள்ளார். அதன்படி சில தினங்களுக்கு முன்பு அன்னபூரணியை அவரது பெற்றோர்களான பசவராஜப்பா மற்றும் கவிதா ஆகியோர் அழைத்து கொண்டு மாப்பிள்ளை நவீனின் வீட்டுக்கு சென்றுள்ளனர். அவர்கள் அனைவரும் சமாதானம் ஆன பின் அன்னபூரணியின் பெற்றோரை நவீன் தனது மனைவியையும் காரில் அழைத்து கொண்டு சென்றுள்ளார். காரில் சென்ற அவர்களுக்குள் மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் மூலம் நவீன் அன்னபூரணியின் பெற்றோரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த நவீன் தனது காரில் வைத்திருந்த இரும்பு கம்பியை எடுத்துக்கொண்டு மனைவி, மாமனார், மாமியார் ஆகிய மூவரையும் கொடூரமாக தாக்கியுள்ளார். மேலும் நவீன் அவர்களை சரமாரியாக குத்தி கொலை செய்துள்ளார். அதன் பின்னர் போலீசுக்கு பயந்த நவீன் 3 பேரின் உடல்களையும் சைதாப்பூர் அருகே ஜோலட்டா கிராமத்தின் அருகே உள்ள காட்டு பகுதியில் தனித்தனியாக வீசிவிட்டு அங்கிருந்து தலைமறைவாகியுள்ளார் என்பது தெரிய வந்தது. இது குறித்து சைதாப்பூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விநாயகா கூறுகையில், நவீன் தனது மனைவி அன்னபூர்ணா மீது வெறுப்பு கொண்டு அவரை கொலை செய்ய முடிவு செய்தார். அவளை வீட்டிற்கு அழைத்து வரும் சாக்கில் அவர் மூவரையும் கொன்று அருகில் உள்ள வயல்வெளியில் சடலங்களை வீசியுள்ளார். வியாழன் காலை கிராமவாசி ஒருவரிடம் இருந்து தகவல் கிடைத்ததும் சடலங்களை மீட்டு குற்றவாளியை கைது செய்தோம். குற்றத்திற்கு பயன்படுத்திய ஆயுதங்களையும் நாங்கள் மீட்டுள்ளோம். அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளோம். யாத்ரி மாவட்ட மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உடல்கள் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டன என்றார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.